சங்கீதம் 119:70. நானோ உம்முடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன், மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரர். எதுல மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றால் வேதத்தில். அந்த வேதத்தை நான் படிக்கும் பொழுது, கட்டுக்கதை அல்ல, வேற சாதாரண புக்கை படிக்கும் போது அல்ல, உலகப்பிரமாண காரியங்களை படிக்கும் போது அல்ல, உம்முடைய வேதத்தை படிக்கும் பொழுது, வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவனே, உம்முடைய வேதத்தை நான் படிக்கும் போது அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அதை ஏன் மகிழ்ச்சியாகிறேன்னா, என் கண்ணீரின் நேரத்துல உன் வேதத்தை நான் படிக்க வரேன், உன் வேதத்தை படிக்கும் போது அதனால் நான் ஆறுதல் அடைந்து, அதனால் என் துக்கம் மாறி, அதனால் என்னுடைய வியாகுலம் மாறி, அதனால் என் புலம்பல் மாறி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில மன அழுத்தம் இருக்கலாம், மன சோர்வு இருக்கலாம், அநேக காரியங்களுக்கு, கேள்விகளுக்கு பதில் தெரியாத, புதிர் தெரியாத ஒரு கேள்விக்குறியோடு காணப்பட்டு கொண்டு இருக்கலாம். நீ வேதத்தை படிக்கும் பொழுது அதுல இருந்து தேவன் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருவார். வேதம் உனக்கு விடுதலையை கொடுக்கும், வேதம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், வேதம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், வேதம் உனக்கு உயிரை கொடுக்கும். ஏனென்றால் அது ஜீவன் உள்ளது, அதில் உள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது. இன்னைக்கு வேதத்தை படிக்க டைம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். அதை விட்டு தேவையில்லாததை படிக்கவும், போன் நோண்டவும், தேவையில்லாததை நோண்டவும் டைம் ஒதுக்குறோம். ஆனால் வேதத்தை படிக்கவும், அதிலிருந்து மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் டைம் ஒதுக்குறது கிடையாது. நீ வேதத்தை படி, சந்தோஷமா இருக்க, அந்த நாள் சந்தோஷமா போகும். வேதத்தை படித்து விட்டதனால ஆரம்பி, உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும். வேதத்தை படித்துட்டு ஒரு காரியத்தை படிக்க ஆரம்பி, உனக்கு ஞானத்தை தேவனை கட்டளையிடுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன்னு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வேதத்தை படிக்கும் போது அந்த வேதம் உன்னை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். தீமையான வழியை விட்டு நல்ல வழியில உனக்கு நடத்தும், சரியான பாதையில் உன்னை நடத்தும். வேதம் உன்னை மாற்றும், உண்மையானவனாய் மாற்றும், நல்லவனாய் மாற்றும், நீதிமானாய் மாற்றும். துன்மார்க்கத்தை விட்டு நீதி மார்க்கத்துக்கு போக வைக்கும். எப்பொழுது என்றால் நீ வேதத்தை படிக்கும் பொழுது அந்த வேதம் உன்னை நடத்தும். நீ நடத்த வேண்டாம், அந்த வேதம் உன்னை சரியான பாதையில் நடத்தும். ஆனால் நீ அதை இருதயத்தின் பாதைகளை எழுதிக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீ பாக்கியவானாய் மாறுவாய். இரவு பகல் அதை தியானிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நீ பாக்கியவானாய் மாறுவாய். அதை விட்டுட்டு வேதத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அடவே என்னோட பேசுப்பா, அடவே நம்மளோட கஷ்டத்துல இருக்கிற உடனே அதிசயங்களை காணப்படுவே காலங்கள்ல இருக்கும், உடனே அப்பா நன்றி அடவே போவோம். அதல்ல, நீ உட்கார்ந்து அமர்ந்து அதை படிக்கும் பொழுது அது நிமித்தம் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அதுல இருந்து உன்னோட ஆண்டவர் பேசுவார். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதனால் சங்கீதக்காரனை போலவும் தாவீதை போலவும் வேதத்தை பிரியம் வைத்து அதை தியானித்து அதன்படி அதை படித்து அதன்படி நடக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விடுதலை உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால தைரியமா இருங்க.